உணவிற்கு பஞ்சமின்றி வாழ கஞ்சிக்கலையும் சுமக்க வேண்டும் என்று லோகநாயகி அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கின்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆசான் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வருகின்ற 27/7/2025 அன்று கஞ்சிக்கலைய ஊர்வலமும் 28/8/2025 அன்று பாவம் போக்கும் பாலாபிஷேக நிகழ்ச்சிகளும் உலக மக்கள் ஒருங்கிணைந்து எடுக்கக்கூடிய மாபெரும் 54ஆம் ஆண்டு இவ்விழாவில் அன்னையின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழ கோவை திருப்பூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் எடுத்து நடத்தும் விழா. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணகுமார். கால்நடை விவசாயியான இவர் 10 கறவை மாடுகளை வளர்த்து வருகிறார். இதற்காக தனது விசைத்தறி குடோனை காலி செய்து அங்கு மாட்டுக் கொட்டகை அமைத்தார். 2 மாடுகள் சண்டையிட்டுக் கொண்டதில் பசுமாடு ஒன்று சிமெண்ட் சிலாபை உடைத்துக் கொண்டு குழிக்குள் விழுந்து பலத்த காயமடைந்தது. சத்தம் கேட்டு வந்த மாட்டின் உரிமையாளர் மாட்டை மீட்க முயற்சித்தார். காயமடைந்த மாட்டினால் குழியிலிருந்து எழ முடியவில்லை. அதிக எடை இருந்ததால் மாட்டை வெளியே எடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டது. தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். காயமடைந்த மாடு மிகவும் சோர்வடைந்த நிலையில் மாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் மீட்கப்பட்ட மாடு எவ்வித அசைவும் இன்றி கிடந்தது. மாட்டின் வயிற்றை அழுத்தி நாடி துடைப்பை பார்த்த தீயணைப்பு படை வீரர்கள் மாடு இறந்ததாக கூறினர். இதை கேட்டு துக்கம் தாங்காத மாட்டின் உரிமையாளர்கள், எந்திரிடி வள்ளி, எங்களை விட்டு போயிட்டியே என்று மாட்டின் பெயரை கூறி கதறி அழுதது சுற்றியிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வரவைத்தது. இதனையடுத்து மாடு அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது.